வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு, ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு, ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள், தோல்வியடைந்தவர்கள், அவர்களுக்கு அடுத்தடுத்த தேர்வுகள் என்ன, தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அரசு பள்ளியில் பணி நியமனம் வழங்குவது பற்றிய ஏதேனும் தகவல்கள், அது பற்றிய அறிவிப்புகள், அதற்கான கோரிக்கைகள் பற்றிய தகவல்களையும் அரசு தரப்பில் வருகின்ற சிறப்பு சலுகைகளையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் டிஎன்டிஇடி குவாலிஃபைட் டீச்சர்ஸ் போஸ்டிங் குட் நியூஸ். டிஎன்டிஇடியில் குவாலிஃபைட் ஆகிருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா போஸ்டிங் அரசு பள்ளியில் பணி நியமனம் வழங்குவது பற்றி என்ன வகையான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது என்பது பற்றி மகிழ்ச்சியான செய்தியை தான் இதில் பார்க்க போகிறோம். ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களை கொண்டு இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இடைநிலை ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வில் வெற்றி பெற்று 21,515 பேரும், பட்டதாரி ஆசிரியர்கள் பணிக்காக தகுதி தேர்வில் சுமார் 50,000 பேரும் வெற்றி பெற்று ஆசிரியர் பணி கிடைக்காமல் காத்திருக்கின்றனர். அரசு பள்ளியில் காலியிடங்கள் அதிகம் உள்ள நிலையில் தகுதி தேர்வில் வென்றவர்களை இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறும்போது, தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும். அதேபோல் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆசிரியர் பணியில் கிடைப்பதற்கு தமிழக அரசு சார்பில் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும், அதற்கான வழிமுறைகளை பின்பற்றி அரசு தங்களுக்கான கோரிக்கைகளை ஏற்று பணி நியமனம், அதாவது ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று தங்களுக்கான பதவி கிடைப்பதற்காக காத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் பதவி வழங்க வேண்டும் என்றும் தங்களது கோரிக்கைகளை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் முன்வைத்துள்ளார். அரசு பள்ளிகளுக்கு போதிய ஆசிரியர்களை உரிய காலத்தில் நியமிக்காமல் தமிழ்நாட்டில் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் கடந்த 2013 மற்றும் 2014 ஆண்டில்தான் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் நியமிக்கப்பட்டனர். அதன் பின்னர் 10 ஆண்டு காலமாக இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்காங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சிறந்த ஆசிரியர்கள், தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தமிழக அரசு பள்ளிகள் பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று தங்களது கோரிக்கைகளை முன்வைத்திருக்காங்க. அதேபோல் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பல எண்ணிக்கையில் அதாவது தற்காலிகமாக ஆசிரியர்கள் பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பவர்களுக்கும் தங்களுக்கான முன்னுரிமை வழங்கி அவர்களுக்கான பணி நியமனத்தை வழங்குவதற்கான தொடர்ந்து கோரிக்கைகளை முன்வைக்கப்படும் என்றும், குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்றைய நிலையில் இடைநிலை ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற 21,515 பேரும், பட்டதாரி ஆசிரியர்கள் பணிக்கான தகுதி தேர்வில் சுமார் 50,000 பேரும் வெற்றி பெற்று ஆசிரியர் பணி கிடைக்காமல் காத்திருக்கின்றனர். இதவர்களுக்கு கண்டிப்பாக தங்களுக்கான ஆசிரியர் பணி நியமனத்தை வழங்க வேண்டும் என்று, அதற்கான அரசாணைகளை வெளியிட வேண்டும் என்றும், குறிப்பாக ஆசிரியர் தேர்ச்சி, அதாவது கட்டாய உத்தரவு, உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் ஆசிரியர்களிடம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதாவது டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய டெட் தேர்வில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு, வெற்றி பெற்று காத்திருக்கக்கூடியவர்களுக்கு தமிழக அரசு சார்பாக தமிழக அரசு பள்ளிகளில் பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று இந்த கோரிக்கைகள் முன்வைத்திருக்காங்க. இந்த கோரிக்கை பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய இடங்களை நிரப்புவதற்கும், தற்காலிக பணியிடங்களை நீக்கி நிரந்தர பணியிடங்களை வழங்குவதற்கும், அதற்கு டெட் தேர்வுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் டெட் தேர்வு கட்டாயம் என்ற அடிப்படையில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று காத்திருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் பணி நியமனம் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த கோரிக்கை பார்த்தீங்கன்னா பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் முன்வைத்துள்ளார். இந்த கோரிக்கை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.